இங்கே இந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட் கூட லாட்ஜில் தனியாக இருக்கான். அந்த லேடிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து இதை கட்டிட்டு வாங்கணும்னு சொல்ல அவங்களும் அதை கட்டிட்டு வராங்க. உடனே நான் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு இந்த பையன் கேட்க, சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த லேடி கிட்டேயும் காட்டுறான். அவங்களும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் மெதுவாக இந்த பையன் அந்த லேடி கையை டச் பண்ணுறான். அந்த லேடியும் இந்த பையனை நெருங்கி வர நேரத்தில் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த லேடிக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. உடனே அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன், ஏன் நீங்க இந்த மாதிரி தொழிலுக்குலாம் வரீங்க அப்படின்னு கேட்குறான். நீ என்ன எழுத்தாளரா? போன வாரம் கூட இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டான். இந்த மாதிரிலாம் கேட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இந்த மாதிரி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்களும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வயசு என்னன்னு கேட்கும்போது 20 வயசுன்னு சொல்றான். உன் வயசு தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த பையனும் விடுற மாதிரி தெரியலன்னு அவங்களும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது என் வீட்டுக்கு தெரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் அந்த பையனும் ஓடி போயிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை வச்சு சந்தோஷமா தான் இருந்தோம். கடை நஷ்டத்துல போனனால என் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் பிரெக்னண்டாவும் இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு போனாலும் என்ன சேர்த்துக்கல. நடு ரோட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வலி ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்த்து விட்டாங்க. குழந்தையும் நல்லபடியா பிறந்தது. அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பவுன்னு ஒருத்தவங்க என்னை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையும் அவங்க கூடயே அந்த வேலைக்கு கூட்டிட்டு போறனால என் குழந்தைய பார்த்துக்க முடியல. அதனால தான் நானே என் குழந்தைய அனாதை இல்லத்துல போய் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி என் பையனை பார்க்க நான் அங்க போவேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி தொழில் பண்றவங்களாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என் குழந்தைய பார்க்க விடலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்ப இந்த பையன் சாரின்னு கேட்குறான். உங்ககிட்ட தெரியாம இதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்களும் பாத்ரூம்குள்ள போயிட்டு முகம் கழுவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பையனை காணோம். டேபிள் மேல நிறைய காசும் ஒரு போட்டோவும் வச்சுட்டு அந்த பையன் போயிட்டான். அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க பதறி போய் வெளியே போறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது இவங்களோட சின்ன வயசு போட்டோ தான். அவங்க கூடயே அவங்களுடைய குழந்தையும் இருக்கு. இப்போ வந்தவனே அவங்க பையன் தான். அம்மாக்காக ஆசையா புடவை எடுத்து கொடுத்து அதை கட்டிக்க சொல்லியும் அதை போட்டோவும் எடுத்து இது வரைக்கும் தொடாதா தான் அம்மாவை தொட்டு பார்த்துட்டு போயிருக்கான் பாவம்.